வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் நல்ல கமகமன்னு வாசனையோட முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்தோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இந்த முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு 150 கிராம் துவரம்பருப்பை 2-3 தடவை கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து விட்டு இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு 3 விசில் விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது 3 விசில் வந்ததுக்கப்புறம் பருப்பு நல்லா வெந்துருச்சு, பார்க்கும்போதே தெரியும். இப்போ ஒரு மத்து வச்சு இதை லைட்டாக நம்ம கடைஞ்சி விட்டுடலாம். ரொம்ப மழை இல்லாமல் பருப்பு அங்கங்கே தெரிகிற மாதிரி இதை நம்ம கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சிட்டு இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து சாம்பார் வைக்க ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகமும் கடுகுளுந்தும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் 180 கிராம் சின்ன வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். சாம்பாருக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்போஸ் நம்மக்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமே 2 சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதில் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கருவேப்பிலை மல்லி சேர்க்க போகிறதில்ல. நமக்கு கீரையோட வாசனையே இந்த சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் கருவேப்பிலை மல்லி நம்ம சேர்க்க தேவையில்லை. இப்போது தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பருப்பு வேக வைக்கும்போது மஞ்சள்தூள் சேர்த்து வேக வச்சுருந்தோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2.5 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 2.5 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம சேர்த்து விட்டுடலாம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து இதில் சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு சாம்பார் எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் நல்லா கொதித்து ஓரளவுக்கு திக்காகி இருக்குது. அடுத்து இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சிட்டு புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளித்தண்ணியை சேர்த்து விட்டு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். புளியோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இதில் நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா புளித்தண்ணியை சேர்த்து விட்டாச்சு. இப்போது 3 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் புளியோட பச்சை வாசம்லாம் போயிருச்சு. இப்போது இதில் 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையில் உள்ள காம்பெல்லாம் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் வேக வச்சு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையை சேர்த்து விட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கும்போது கீரையோட கலரும் டேஸ்ட்டும் நமக்கு மாறி போயிடும். அதனால் 2 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா கமகமன்னு வாசனையோட முருங்கைக்கீரை சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.